கச்சத்தீவு கைமாறியது எப்படி? காங்கிரசின் அலட்சிய ஒப்பந்தம் முழு அலசல். கச்சத்தீவின் பரப்பளவு 285 ஏக்கர்கள், 20 சென்ட் ஆகும். கச்சத்தீவு தமிழகத்தின் ராமேஸ்வரத்திலிருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. கடலோர எல்லை நாட்டிக்கல் மேல் அளவு கொண்டு சர்வதேச அரங்கில் கணக்கிடப்படுகிறது. அதன்படி கச்சத்தீவு ராமேஸ்வரத்திலிருந்து 12 நாட்டிக்கல் மேல் அளவுக்கும் குறைவான தூரத்தில் அமைந்துள்ளது. முந்தைய காலத்தில் ராமநாதபுரம் அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த 8 தீவுகளில் கச்சத்தீவும் ஒன்றாகும். 1480ஆம் ஆண்டில் ஏற்பட்ட கடல் கொந்தளிப்பால் பெரும் புயல் ஏற்பட்டு வங்க கடலில் ராமேஸ்வரம் தீவும் அதை சுற்றி 11 தீவுகளும் உண்டானதாக சொல்லப்படுகிறது. 1 ராமேஸ்வரம், 2 குந்துகால், 3 பொனவாசல், 4 முயல்தீவு, 5 கூமரிச்சான் தீவு, 6 முல்லைத்தீவு, 7 மணல் தீவு, 8 வாலித்தீவு, கச்சத்தீவு, 9 அப்பாத்தீவு, 10 நல்ல தண்ணீர் தீவு, 11 உப்பு தண்ணீர் தீவு, 12 குடிசை தீவு. கோடிக்கணக்கான இந்து மதத்தினர் நம்பும் ராமாயண இதிகாசத்தில் ஸ்ரீராமரும் வாலியும் போரிட்ட தீவுதான் கச்சத்தீவு. ஜூலை 23, 1974 நடைபெற்ற நாடாளுமன்ற விவாதத்தில் அப்போதைய குவாலியரின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பிற்கால பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் கச்சத்தீவை வாலி தீவு என கூறியுள்ளார். பாத் நீரிணை என்பது இலங்கையின் வடக்கு கடற்கரை பகுதியையும் இந்தியாவின் தன் கிழக்கு கடற்கரை பகுதியையும் இணைக்கும் 22 மைல் அகலமுள்ள நீர்ப்பரப்பாகும். இது ஆங்கில கால்வாயை விட சிறியது. 1755 முதல் 1763ஆம் ஆண்டு வரை சென்னை மாகாணத்தின் ஆளுநராக இருந்த ராபர்ட் பாத் என்பவரின் பெயர் நீரிணைக்கு சூட்டப்பட்டுள்ளது. பாத் நீரிணையும் மன்னார் வளைகுடாவும் பாம்பன் நீரிணை என்ற சிறிய பரப்பால் இணைக்கப்படுகின்றன. இந்த பகுதியில் கடலின் அகலம் வெறும் 1350 அடி, ஆழம் 10 முதல் 15 அடி வரை தான் இருக்கும். கச்சத்தீவில் புகழ்பெற்ற புனித அந்தோனியார் தேவாலயம் ஒன்று உள்ளது. 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் ராமேஸ்வரத்தை சேர்ந்த சீனிகுப்பன் படையாச்சி என்பவர் இந்த தேவாலயத்தை கட்டினார். இலங்கையில் இனக்கலவரம் தொடங்குவதற்கு முன் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் அந்தோனியார் ஆலய விழா நடைபெற்று வந்தது. இதற்கு தமிழகம் மற்றும் இலங்கையிலிருந்து அதிகளவில் பக்தர்கள் சென்று வந்தனர். இரு நாட்டு மக்களும் சங்கமிக்கும் அமைதி தீவாக விளங்கிய கச்சத்தீவு 1975 ஒப்பந்தத்திற்கு பின் இலங்கை எல்லைக்கு போனது. ஒப்பந்தத்தின்படி கச்சத்தீவில் தமிழக மீனவர்கள் தங்கி திரும்பவும் கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய விழாவில் எப்போதும் போல் கலந்து கொள்ளவும் அனுமதி அளிக்கப்பட்டது. மீன் பிடிக்க அனுமதி இல்லை. கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானதற்கு பின் கச்சத்தீவு விழாவிற்கான ஏற்பாடுகளை இலங்கை அரசு செய்தது. ஆயினும் திருப்பலி சடங்குகளை தங்கச்சி மடம் ரோமன் கத்தோலிக்க பங்கு தந்தையர்களே செய்து வந்தனர். இந்நிலையில் 1983இல் இலங்கையில் ஏற்பட்ட இனக்கலவரத்தை தொடர்ந்து பாதுகாப்பு கருதி கச்சத்தீவு விழா நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2002இல் மீண்டும் கச்சத்தீவு விழா யாழ்ப்பாணம் மறைமாவட்ட பங்கு தந்தையர்களால் நடத்தப்பட்டது. 20 வருடங்கள் கழித்து நடந்த விழாவில் தமிழகத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்களும் கலந்து கொண்டு திரும்பினர். தொடர்ந்து கடந்த ஆண்டு வரை கச்சத்தீவு விழாவிற்கு ராமேஸ்வரம், பாம்பன் பகுதிகளிலிருந்து அதிகளவில் பக்தர்களும் பத்திரிகையாளர்களும் சென்று திரும்பினர். கச்சத்தீவு வரலாறு கி.பி. 1605ஆம் ஆண்டில் மதுரை நாயக்க மன்னர்களால் சேதுபதி அரச மரபு தோற்றுவிக்கப்பட்டது. சேதுபதி அரசர்களுக்கு அளிக்கப்பட்ட நிலப்பகுதியில் குத்துக்கால் தீவு, குலுசடி தீவு, இராமசாமி தீவு, மண்ணாலி தீவு, கச்சத்தீவு, நடுத்தீவு, பள்ளித்தீவு ஆகிய தீவுகளும் 69 கடற்கரை கிராமங்களும் சேதுபதி அரசருக்கு உரிமையாக்கப்பட்டிருந்தன. தளவாய் சேதுபதி காத்த தேவர் என்ற கூத்தன் சேதுபதி 1622 முதல் 1635 வரை காலத்து செப்பேடு ஒன்றில் தலைமன்னார் வரை சேதுபதி அதிகாரத்திற்கு உட்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஆங்கிலேயரின் காலனி ஆட்சிக்கு உட்பட்ட பிறகு 1803ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் ஜமீன்தாரி முறை கொண்டு வரப்பட்டது. அப்போது சேதுபதி அரச வாரிசு 1795இல் முத்துராமலிங்க சேதுபதி மன்னர் பல்லாண்டுகள் சிறையில் இருந்த நிலையிலேயே மரணமுற்றதால் இல்லாத நிலையில் அவருடைய தமக்கையான இராணி மங்களேசுவரி நாச்சியாரை கிழக்கிந்திய கம்பெனியார் ஜமீன்தாரினியாக்கினர். அவர் 1803 முதல் 1812 வரை நிர்வாகம் செய்தார். கச்சத்தீவு இந்திய உரிமை என்பதற்கான சான்றிதழ் சேதுபதி அரச மரபினருக்கு அளிக்கப்பட்ட நிலப்பகுதியில் கச்சத்தீவும் அடங்கியிருந்தது. குத்துக்கால் தீவு, இராமசாமி தீவு, மண்ணாலி தீவு, கச்சத்தீவு, குருசடி தீவு, நடுத்தீவு, பள்ளித்தீவு ஆகிய தீவுகளும் 69 கடற்கரை கிராமங்களும் சேதுபதி அரசருக்கு உரிமையாக்கப்பட்டிருந்தன. ராமநாதபுரம் மாவட்ட அரசு வரலாற்று குறிப்பு நூலில் இதற்கான ஆதாரம் உள்ளது. 1480ஆம் ஆண்டு தோன்றிய இத்தீவுகள் யாவும் ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களுக்கு சொந்தமாக இருந்தன. தளவாய் சேதுபதி காத்த தேவர் என்ற கூத்தன் சேதுபதி 1622 முதல் 1635 வரை காலத்து செப்பேடு ஒன்றில் தலைமன்னார் வரை சேதுபதி அதிகாரத்திற்கு உட்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. இராமேஸ்வரம் இராமநாத சுவாமி மலைவளர் காதலி அம்மை ஆலயம். அந்த ஆலயத்திற்குரிய நந்தவனம் கச்சத்தீவில் இருந்தது.
அங்கிருந்து கோயில் பூசைக்கு மலர்கள் கொண்டு வரப்பட்டன. இராமேசுவரம் கோயிலுக்கு கொடையாக கொடுக்கப்பட்ட கால்நடைகள் கச்சத்தீவில் மேய்ச்சலுக்கு விடப்பட்டன. அங்கிருந்து அபிஷேகத்திற்கு பாலும் தேவையான பஞ்சகவியங்களும் வந்தன. தாயுமானவர் இலங்கையின் வடபகுதியிலிருந்து தமிழகம் நோக்கி வந்த டச்சுக்காரர்களை சேதுபதிக்கு ஆதரவாக படை நடத்தி சென்று கச்சத்தீவுக்கு அப்பால் விரட்டியடித்து கச்சத்தீவை சேதுபதிக்கு உரித்தாக்கினார் என்பர். டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்கள் என்று யார் தயாரித்த இலங்கை தேசப்படங்களிலும் கச்சத்தீவு இல்லை. 17ஆம் நூற்றாண்டில் பர்னோப் எனும் வரலாற்று ஆய்வாளர் இலங்கைக்கு வந்தார். அவர் இலங்கை தேசப்படம் ஒன்றை உருவாக்கினார். அதிலும் கச்சத்தீவு இல்லை. முத்துராமலிங்க சேதுபதி 1767ஆம் ஆண்டு முத்து குளிக்கும் சில கடற்கரை கிராமங்களையும் தீவுகளையும் பெற்றிருந்த போது மன்னாரிலிருந்து பாம்பனுக்கு டச்சுக்காரர்களை வர அனுமதியளித்தார். டச்சு கப்பல் வரும் இடங்களில் ஒன்றாக கச்சத்தீவு குடிக்கப்பட்டிருந்தது. டச்சுக்காரர் அனுமதியை பெற்றிருந்தாலும் ஜமீனை சேர்ந்தவர்கள் எவர் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமென்றாலும் கச்சத்தீவுக்கு செல்லலாம். டச்சுக்காரர்கள் தடுக்க கூடாது என்ற விதி ஒப்பந்தத்தில் எழுதப்பட்டிருந்தது. இதன் மூலம் சேதுபதி ஜமீன்தாரின் கச்சத்தீவு பரம்பரை உரிமை நிலைநாட்டப்பட்டது. 1802ஆம் ஆண்டில் கொண்டுவரப்பட்ட ஜமீன்தாரி நில உரிமை சட்டப்படி கச்சத்தீவு ராமநாதபுரம் ராஜாவிற்கு அரசுரிமையாக்கப்பட்டது. அதற்கு பிறகு ராமநாதபுரம் ராஜா அவர்கள் அந்த இடத்தை தனி நபர்களுக்கு குத்தகையாக கொடுத்து அவர்கள் மூலமாக பயன்பெற்று இருக்கின்றனர். 1803ஆம் ஆண்டு முதல் சென்னை மாகாணத்தில் ஜமீன்தாரி முறை கொண்டு வரப்பட்டது. 1795ஆம் ஆண்டு முத்துராமலிங்க சேதுபதி மன்னர் பல்லாண்டுகள் சிறையில் இருந்து மறைந்தபின் சேதுபதி அரச கட்டிலில் எவரும் ஆட்சி புரியவில்லை. இருப்பினும் முத்து திருவாயை நாச்சியார் மகளும் 1795இல் மரணம் அடைந்த முத்துராமலிங்க சேதுபதியின் தமக்கையுமாகிய இராணி மங்களேசுவரி நாச்சியாரை இந்தியாவில் நிர்வாகம் நடத்தி வந்த பிரிட்டிஷ் கம்பெனியார் ஜமீன்தாரினியாக்கினர். அவர் 1803ஆம் ஆண்டில் பட்டம் ஏற்று 1812ஆம் ஆண்டு வரை நிர்வாகத்தில் இருந்ததால் கிழக்கிந்திய கம்பெனி 1822ஆம் ஆண்டில் இஸ்திமிரர் சனத் என்ற ஒப்பந்தத்தில் ராமநாதபுரம் ராஜாவிடமிருந்து கச்சத்தீவை பயன்படுத்தி கொள்ளும் உரிமை பெற்றது. 69 கடற்கரை ஊர்களும் 8 தீவுகளும் சேதுபதிக்கு உரியது. இந்த 8 தீவுகளில் ஒன்று தான் கச்சத்தீவு. கிழக்கிந்திய கம்பெனி இவை யாவற்றையும் பயன்படுத்தி கொள்ள ராஜாவிடம் இருந்து இசைவு பெற்று இருந்தது. ஜமீன்தாரினிக்கு இஸ்திமிரார் சன்னது என்ற ஜமீன் உரிமை பட்டயம் கொடுக்கப்பட்டது. அந்த பட்டயத்தில் சேதுபதி ஜமீனுக்கு உரியதாக கச்சத்தீவு தெளிவாக குறிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கிழக்கிந்திய கம்பெனியார் 1822ஆம் ஆண்டு சேதுபதி ஜமீன்தாரிடமிருந்து கச்சத்தீவை குத்தகைக்கு பெற்றனர். அப்போது நீதிமன்ற அதிகாரத்தின் கீழ் நிர்வாகம் நடைபெற்றாலும் தீவுகள் ஜமீன் வசமே இருந்தன. 1857-61ஆம் ஆண்டுகளில் இலங்கை தேசப்படங்களை வெளியிட்ட ஜே. ஆரோஸ்மிக் மற்றும் தென்னன் ஆகியோரும் இலங்கை தேசப்படத்தில் கச்சத்தீவை சேர்த்து வெளியிடவில்லை. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வருமானம் பெரிய அளவில் பெருகியதாலும் கம்பெனி இயக்குநர்கள் மீது பல புகார்கள் கூறப்பட்டதாலும் இந்திய ஆட்சியை கம்பெனியார் வசமிருந்து இங்கிலாந்து அரசு மேற்கொண்டது. செப்டம்பர் 1, 1858இல் கம்பெனி கொடியை இறக்கிய யூனியன் ஜாக் கொடியை ஏற்றி இந்திய நாட்டை கம்பெனியார் இங்கிலாந்து அரசிடம் ஒப்படைத்தனர். விக்டோரியா மகாராணியார் தன் பிரகடனத்தில் இராமநாதபுரம் ஜமீனுக்கு உரியதாக கச்சத்தீவை குறிப்பிட்டிருந்தார். இதை பின்னாளில் இலங்கை அமைச்சரவை செயலாளர் பி. பியரிஸ் என்பவர் குறிப்பிட்டுள்ளார். கச்சத்தீவு இராமநாதபுரம் ஜமீன்தாரியை சேர்ந்தது என்று குறிப்பிட்ட ஜூன் 23, 1880இல் பதிவு செய்யப்பட்ட அந்த ஆவணம் கூறுகிறது என்று சொல்லி இராமநாதபுரம் ஜமீன்தாரியை சேர்ந்த 8 கடற்கரை கிராமங்களையும் கச்சத்தீவு, மண்ணாளித்தீவு, முயல் தீவு, குத்துக்கால் தீவு ஆகிய 4 தீவுகளையும் இராமநாதபுரம் மதுரை மாவட்ட சிறப்பு ஆட்சியர் எட்வர்டு டர்னர் அவர்களிடமிருந்து கீழக்கரை சாயப்பு மாப்பிள்ளை மரக்காயர் மகன் ஜனாப் முகமது அப்துல் காதர் மரக்காயர் அவர்களும் இராமசாமி பிள்ளை மகன் முத்துசாமி பிள்ளையும் கூட்டாக அவரிடம் ஒன்றுக்கு 700 ரூபாய் குத்தகை எடுத்தனர். அதற்குரிய பத்திரம் இராமநாதபுரம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ஜூலை 2, 1880 அன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. பதிவு எண் 510 கீழ் 1880. புத்தகம் 1, 16ஆம் வால்யூம். டிசம்பர் 4, 1885 அன்று சேதுபதியவர்களின் எஸ்டேட் மேலாளர் டி. ராஜாராம ராயரிடமிருந்து முத்துசாமி பிள்ளை என்பவர் சாயவேர் சேகரிக்க கச்சத்தீவை ஆண்டுக்கு 15 ரூபாய்க்கு குத்தகைக்கு எடுத்துள்ளார். இதன் ஆவண எண் 134 கீழ் 85. இந்திய நில அளவை துறையினர் 1895, 1930 ஆகிய ஆண்டுகளில் மீண்டும் கச்சத்தீவு வந்தனர். அவர்கள் வரைந்த வரைபடங்களின் அடிப்படையில் 1952, 1956ஆம் ஆண்டு வெளியீடுகளில் வெளியிட்ட அதில் கச்சத்தீவையும் குறித்தனர். இராமேசுவரத்தின் ஒரு பகுதி கச்சத்தீவு என்றும் குறிப்பிட்டனர். இலங்கை நெல்லிமலை தோட்டத்தில் உள்ள சோலைமலை ஆசாரி என்பவர் தாம் எழுதிய கடிதம் ஒன்றில் ஒரு முக்கியமான செய்தியை குறிப்பிட்டார்.
குறிப்பிட்டுள்ளார். இராமநாதபுரம் ஜமீன்தாரர் பாஸ்கர சேதுபதி அவர்களும் சுவாமி விவேகானந்தரும் ஒருங்கு வீற்றிருக்கும் அரிய காட்சியை கண்ட சுந்தர புலவர் என்பவர் சில பாடல்கள் பாடியதாகவும் அதை கேட்டு மகிழ்ந்த பாஸ்கர சேதுபதி அவர்கள் கச்சத்தீவின் ஒரு பகுதியை அனுபவிக்க சுந்தர புலவருக்கு உரிமை கொடுத்ததாகவும் சோலைமலை ஆசாரி எழுதியுள்ளார். விவேகானந்தர் பாஸ்கர சேதுபதி அவர்களுடன் இருந்த நாள் ஜனவரி 27, 1897 ஆகும். 1905 ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியை சேர்ந்த சீனி கருப்பன் படையாச்சி என்ற மீனவர் புனித அந்தோனியார் கோயிலை கட்டினார். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 4ஆம் நாள் திருவிழா